வணக்கம் மக்களை, வெல்கம் டு யாஸ் ஐடியாஸுங்க. சின்னலகன்பட்டி. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5.1 அனலாக் ஆம்பிள்ஃபயர் ரெடி பண்ணியிருக்கோம் எஸ்டிகே மாடலில். கஸ்டமர் வந்து எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலக்கோட்டையிலேருந்து அழகம்பட்டியில், நிலக்கோட்டை மாவட்டத்திலேருந்து அழகம்பட்டி பால்ராஜ் அப்படின்றவர் வந்து கொடுத்துருந்தாரு. கஸ்டமர் வந்து ரீஒர்க் பண்ணி தர சொல்லி தான் கேட்டிருந்தாரு. அந்த ஆம்பிள்ஃபயரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே எடுத்துக்க முடியல, அந்தளவுக்கு அது வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அது ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஆம்பிள்ஃபயரில் எடுத்துக்கிட்டது பார்த்துக்கிட்டிங்கன்னா 414 வந்து 3 ஐசியும் எடுத்துக்கிட்டோம். ரெண்டாவது வந்து அதுவுமே எனக்கு சூட்டபிள் ஆகலை. இது எல்லாமே புதுசாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது மாஸ்டர் வால்யூமு, இது ஆன் ஆஃபுங்க. இது எல்இடிக்கு வால்யூம் கண்ட்ரோலுக்கு நேமுக்கு எல்லாத்துக்குமே எல்இடி கொடுத்துருக்கேன். இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, அடுத்து வந்து சரௌண்டு லெஃப்ட் ரைட்டு, அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரு, அடுத்து ட்ரிபிள் பேஸு. ஓகேங்களா? இதில் 5.1 அப்படின்றது வந்து வேலை செய்யாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ஆக்ஸ் இது மட்டும்தான் வேலை செய்யும். இது வந்து சப்போட வால்யூம் கண்ட்ரோல் தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். இது கஸ்டமைஸ்டோட பேனல் தான். அவர் என்ன விருப்பப்பட்டு கேட்டாரோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அவங்களோட ஒய்ஃப் நேமும் அவரோட பையனோட நேமும் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டன் பிஸ் கொடுத்து நம்ம இந்த ஆம்பிள்ஃபயரை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சேஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 இன்ச் ஹைட்டில், பேக் டெப்த் வந்து 15 இன்ச்சில் இந்த ஆம்பிள்ஃபயரை ரெடி பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து முழுக்க எஸ்டிகே மாடல் தான். கேபிளே பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் சப்ளை கேபிள் நல்ல குவாலிட்டியான கேபிள் போட்டிருக்கோம். ஃபீஸ் வந்து ஒரு ஃபீஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் உள்ள ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸ் போயிடும். இதில் வந்து லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு சென்டர் எல்லாத்துக்குமே வந்து நார்மல் சாக்கெட் கொடுத்துட்டு, எல்எஸ்எஸ் கொடுத்துட்டு, சப்புக்கு மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பனானா சாக்கெட் கொடுத்துருக்கேன். இதில் வந்து கூலிங் சிஸ்டம்த்துக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கூலிங் சிஸ்டம் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஜிடெக்கில் 5001 கேபினெட் தான். ஃபியூச்சரில் கஸ்டமர் டால்பி டிடிஎஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா இதுலேயே வந்து ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக இதில் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்ஸுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இதில் 3 பின்னில் எதில் கொடுத்தீங்கனாலும் ஆக்ஸ் வந்து வேலை செய்யுங்க. இப்போ ஆம்பிள்ஃபயரில் இன்டீரியர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ள முழுக்க பியூர் காப்பர் வயர் இதெல்லாம் நம்ம வயரிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரிப்பன் வயர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஃபுல்லாகவே வந்து காப்பர் வயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஸ்லீவ் போட்டு பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணுனா தான் ஒரு ஆடியோ கரெக்டாக இருக்கும் அப்படின்ற கான்செப்டில் நம்ம பண்ணியிருக்கோம். ஆடியோ சிக்னல் வயரில் இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சீல்டு வயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் mm வயர் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி பேசிக் ட்ரிபிளுக்கு மட்டும்தான் ரிப்பன் வயர் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் 10 லீஃப் கீச்சிங்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 சேனலுக்கும், அதே போல் 10 லீஃப் கீச்சிங்கில் 4191 மோனோ பண்ணி இதில் கொடுத்துருக்கோம். சப்புக்கு மட்டும் தனியாக ஒரு கூலிங் சிஸ்டம் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். செலக்டட் சுவிட்சில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஸு யூஎஸ்பி மட்டும்தான் வேலை செய்யும். மற்றபடி இந்த 5.1 இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் நம்ம கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நான் பண்ணியும் கொடுக்க மாட்டேன். இப்போ ஸ்ரீ பவரில் 24024ல் 10 ஆம்பியர் அடிச்சிருக்கேன். 63 வோல்ட்டில் 10,000 கெப்பாசிட்டர் ரெண்டும், 3 மிக்ஸில் மெட்டல் டையோடு யூஸ் பண்ணியிருக்கேன். யூடியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சேனலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 30 வாட்டேஜ் வரக்கூடிய எஸ்டிகே மாடலில் 4141 யூஸ் பண்ணியிருக்கேன், 3 ஐசி. அதே போல் இது வந்து ஒரு சேனலுக்கு வந்து நீங்கள் 8 இன்ச்சில் வந்து 40 வாட்டேஜ் உள்ள ஸ்பீக்கர் 4 ohmஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி இருக்கும். இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரையும் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் பண்ணாதீங்க, டைரெக்டாக கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கப்படும். முடிஞ்ச வரையும் இந்த போன வாரத்தில் இருந்த ஃபோன் நிறையா பண்ணியிருப்பீங்க, என்னால் எடுக்க முடியல, அதனால் கோச்சிக்க வேண்டாம். ஃபோன் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னால் நம்ம எடுக்க முடியல. இப்போ எல்லா கஸ்டமருக்கும் நம்ம தனியாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஃப்ரண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து நீட்னஸாக பண்ணியிருக்கோம். இதில் எக்ஸ்டிஎம்மோட மீட்டர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். கஸ்டமரோட நேம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டு, ஆடியோ சிக்னல் வயரில் இருந்து ஆடியோ இன்புட் உள்ளே போகிற வரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில்வர் வயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இப்போ இந்த ஆம்பிள்ஃபயரை ஆன் பண்ணி காமிக்கிறேன். கஸ்டமர் சைடில் இருந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து நம்பி கொடுக்குறவங்க கண்டிப்பாக கொடுங்க, வெயிட் பண்ணி தான் வாங்கணும், உடனே நம்மள்ட்ட கிடைக்காது. இதை வந்து ஒரு விஷயமாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட கொடுத்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய பவர் ஆம்பிள்ஃபயர் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம். முடிஞ்ச வரையும் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க, தவறாக எதுவும் எடுத்துக்காதீங்க. நம்பிக்கை இருந்தால் கொடுங்க, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேண்டாம். நம்மள்ட்ட ப்ரைஸ் டீட்டெயில்ன்றது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக தான் இருக்கும், கம்மியாக இருக்க வாய்ப்பு கிடையாது. இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே மாஸ்டர் வால்யூமுக்கும் சப்போட வால்யூம் கண்ட்ரோலுக்கும் ப்ளூ கலரும், கஸ்டமர்ஸோட நேமுக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட் ப்ளூவில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கீழே வந்து பேசிக் ட்ரிபிள் இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து மல்டி கலர் கேட்டிருந்தாரு. அந்த மாதிரி தான் இந்த ஆம்பிள்ஃபயரை ரெடி பண்ணியிருக்கேன். ஆடியோவை பொறுத்தவரையும் வேறு லெவல் சூப்பராக இருக்குது. எஸ்டிகே மாடலில் வந்து நீட்டாக ஒரு ஆடியோ வந்திருக்கு. இந்த மாதிரி தேவை அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கொடுங்க. சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். நம்பிக்கைன்ற முறையில் கொடுங்க. உங்களுக்கான பொருள் வந்து தரமாக போட்டு கண்டிப்பாக கொடுக்கப்படும். யாஸ் ஆடியோஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம்.
அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய் மக்களே.